குட் மார்னிங். அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ஜெகநாதன். இன்றைக்கி ஒரு மருத்துவ தலைப்பை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம், என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். முக்கியமாக முதுமையில் என்றாலும் எல்லா காலங்களிலும் எல்லோருக்கும் வரக்கூடிய, பலரையும் பயமுறுத்தக்கூடிய, பலரையும் முடக்கி போடக்கூடிய ஒரு நோய் பக்கவாதம். பக்கவாதம்னு அது இட்ஸ் கால்டு ஹெமிப்ளீஜியா அப்படின்னா பக்கவாதம். இது மூளையினுடைய செயல்பாடு இழப்பதனால் ஒரு பக்கத்திலே உடலின் செயல்பாடுகள் செயலற்று போயிடும். அதுக்கு தான் ஹெமிப்ளீஜியான்னு பேர், அது பக்கவாதம் அப்படின்னு பேர். ஏன்னா முழு உடலையும் கட்டுப்படுத்துவது மூளை. எல்லா விதமான ஒரு உணர்வுகளையும் சென்சேஷனும் சரி, இல்லை மோட்டார் ஃபங்க்ஷன், இந்த மூமெண்ட் அதையும் கட்டுப்படுத்துவது பிரெயின் தான். ஆனால் இந்த பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகணும். இங்கேருந்து இப்போ கையை அசையணும்னா, அந்த கையை அசைவதற்கும்னா கையிலேருந்து ஒரு சிக்னல் பிரெயினுக்கு போனால் அதை ரெக்வஸ்ட் போகணும். அப்போ பிரெயின் அதை நம்ம கையை அசைய வைக்கும். அது ஒரு காம்ப்ளெக்ஸ், அது ஒரு சர்க்கிள் மாதிரி. அது அப்போ ஒவ்வொரு நம்ம உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்பிலிருந்து மூளைக்கு இந்த சிக்னல் சமிக்கைகள்லாம் போகிறேன். இப்போ நான் அந்த போனவொடனே மூளை அந்த என்ன தேவையோ, அந்த சமிக்கைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற செயல்பாட்டை மூளை ஒரு ஆர்டர் பண்ணுது, அது கட்டளை எடுக்கிறது. அதனால் அந்த செயல்பாடு நடக்குது. ஆனால் உடலின் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து மூளைக்கு செல்லும் இந்த இரத்த ஓட்டத்தில் ஒரு தடை ஏற்படுதுன்னு வச்சுங்க. ஒரு இரத்த ஓட்டம் தடைப்படுது. எப்படி தடைப்படலான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இரத்த ஓட்டம் குறையலாம், இரத்த ஓட்டமே குறையலாம், அல்லது இரத்த குழாய்கள் சுருங்கி போகலாம், அல்லது இரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல மூளை இரத்த கசிவு ஏற்படலாம். இந்த மாதிரி ஏதாவது இரத்த ஓட்டத்தில் ஒரு தடை ஏற்படும் போது இதை அதனால் அந்த பகுதியினுடைய மூளை செயலிழந்து போகுது. அந்த மூளை செயலிழந்து போகிறதுனால அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள உடலுடைய ஆப்போசிட் பகுதி அதில் செயல்பாடுகள் செயலிட்டு போகின்றன. அதுதான் நம்ம பக்கவாதம் அப்படிங்கிறது. இது இந்த பக்கவாதம் உடம்புல ஏதாவது ஒரு பகுதிக்கு மட்டும் வரலாம், அல்லது ஹோல் ஹாஃப் ஆஃப் தி பாடி, ஒரு உடலுடைய முழு பாதியுமே பாதிக்கப்படலாம். இப்போ அந்த எந்த இரத்த குழா போகுது, எவ்வளவு இரத்த ஓட்டம் தடைப்படுது, எந்த அளவுக்கு அந்த மூளை பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பாதிப்பினுடைய அது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பக்கவாதம் வர்றதுக்கு முன்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டுருக்கு. இதில் நம்ம இன்றைக்கி நம்ம ஜனங்கள் எல்லோரும் படித்தவங்களாக இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. இப்போ இதில் இந்த பி ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு சிக்னல் இருக்குது. BEFAST இப்படி இந்த ஆரை ஞாபகம் வச்சுங்க. பீனாக்கா பேலன்ஸ்னால் என்ன, நம்ம பாடி பேலன்ஸ். இப்போ நம்ம பாடியினுடைய பேலன்ஸு திடீர்னு ஒரு மாதிரி இன்பேலன்ஸ் வருதுன்னு வச்சுங்க. திடீர்னு நல்லா இருக்கோம், திடீர்னு ஒரு மாதிரி பேலன்ஸ் குறையுது, நம்ம தடுமாறுறோம் அப்படின்னா அது ஒன்று காரணம். ரெண்டாவது ஈனா கண்கள். நம்ம கண்களில் திடீர்னு ஒரு கண் திரை விருந்து மறைக்கிற மாதிரியோ, ஒரு திடீர்னு ஒளி விடுற மாதிரியோ, திடீர்னு இருட்டாகிற மாதிரியோ, கண்களுடைய பார்வையில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா அது ஒரு காரணமாக, அது ஒரு சிக்னல். இதெல்லாம் முதல்ல பி, ரெண்டாவது இ, மூணாவது எஃப்னாக்கா ஃபேஸ்னால் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, திடீர்னு முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் ஃபிசிக்கல் மாற்றம், ஒரு கோணம் மாதிரி போகும், வாய் இழுக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு அப்புறம் சரியாயிடும். இது எஃப். அப்புறம் ஏன்னா கைகள், ஆர்ம்ஸ். இந்த கைகள் நல்லா இருக்கும், திடீர்னு கை கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி இருக்கும், அவங்களோட கைகள் செயல்பாடு எழுந்த மாதிரி இருக்கும், அது ஏ. அப்புறம் எஸ்னா ஸ்பீச் பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு வாய் குளரும். இந்த மாதிரி ஒரு குளறல் இருந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். அப்புறம் கடைசியாக இதை டி, இந்த டைம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு 5 அறிகுறிகள் நம்ம சொன்னோம் இல்லையா. பேலன்ஸு, கண்ணு பாதிக்கிறது, ஃபேஸில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவது, கைகளில் செயல்பாடு குறையிறது, அப்புறம் பேச்சு திறன் மாற்றம் ஏற்படுகிறது. இதெல்லாம் நடந்தால் உடனே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் மருத்துவமனைக்கு போக வேண்டும், ஒரு டாக்டரோட அட்வைஸை எடுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த BEFAST. உடனே பி ஃபாஸ்ட்னா என்னென்னா அவசரப்படுங்கள், அதாவது அலட்சியப்படுத்தாதீர்கள், உடனடியாக ஆக்ஷன் எடுங்கன்னு அர்த்தம்.
இதில் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கூட வரலாம். இது வந்து அதில் வந்து டிஐஏன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக். அப்படின்னா பிரெயினுக்கு திடீர்னு கொஞ்சம் ரத்த ஓட்டம் குறையும் போது அதுக்கு டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அறிகுறிகள் வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 5 அறிகுறிகளும் மூளைக்கு ரத்த ஓட்டம் செல்வதில் தடை இருக்கிறது குறிக்குது. இதெல்லாம் காட்டுது உங்கள் மூளையில் ரத்த ஓட்டம் குறையுது. ஒரு எந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு குறையுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள சைன் வரும். கைக்கு உள்ளதுன்னா கை பக்கம் போகும், பிரெயினுக்குன்னா இது கண்ணுக்குன்னா கண்ணுக்கு அதே மாதிரி. இப்போ அதனால் இந்த அறிகுறிகளுக்கு பின்னாலே வந்து வேறு ஒரு இதாக நோய்களும் இருக்கலாம். இது வந்து டைரெக்டாக இது ஒருவே எந்த நோயும் இல்லாமல் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அது வரலாம், இடியோபதிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரலாம். ஆனால் ஏதாவது நோய் இதுக்கு பின்பலத்தில் ஒரு நோய் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், அதாவது பிளட் ப்ரெஷர், இல்லாட்டி டயபெட்டிஸ் இருக்கலாம், ஒபிசிட்டி இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், பல விதங்கள் இருக்கலாம். அது இல்லாமல் சில பேர் வந்து முழுமையாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு கூட எதிர்கால இந்த மாதிரி ஒரு பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத நான் சொன்ன இந்த 5 செயல்பாடுகளும் ஒரு இண்டிகேஷன் ஆகுது. சரி வச்சா, இப்போ இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ் ஒரு வருதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, வாட் வி ஹாவ் டு டூ இம்மீடியட்லி அப்படிங்கிறது. இப்போ ஒரு நபருக்கு வந்து இந்த பேலன்ஸ் போயிடுது, இல்லை பார்வையில் வந்து ஒரு இழப்பு, பார்வையில் குறைபாடு ஏற்படுது, பார்வை போயிடுது, இல்லை திடீர்னு வந்து அதில் குறைஞ்சிடுது, அப்புறம் பேசுகிறதுல சிரமம், வாய் குளருது, கை கால்கள் செயல்படாமல் போகுது, அது முகம் வந்து கோணி போகுது. இந்த அறிகுறிகள் தென்பட்டால் அது உடனே வந்து சில நேரத்தில் இந்த டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு சொன்னது கொஞ்ச நேரத்தில் தானாக சரியாயிடும். ஏன்னா அது ரத்த ஓட்டம் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போவது குறைவதனால் ஏற்படுது மூளைக்கு. அப்போ அந்த ரத்த ஓட்டம் சரியாகும்போது இந்த பாதிப்புகள்லாம் மறைஞ்சிரும். ஆனால் சில நேரத்தில் உடனே சரியாகாது. அது அது அப்படியே நிற்கும், படிப்படியாக குறையும், மெல்ல குறையலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகலாம், இன்னும் ஜாஸ்தி ஆகலாம். அப்படின்னு சொன்னால் அது வந்து மூளையின் பக்கவாதத்தின் அறிகுறியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் இதை உடனடியாக யூ மஸ்ட் கன்சல்ட் எ கன்சல்டன்ட், ஒரு முறையான டாக்டரை பார்க்கணும். ஒரு கன்சல்டண்ட்டையோ அல்லது நியூராலஜிஸ்டையோ பார்த்து அதை வந்து இது என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல அசஸ் பண்ணோம். அப்போ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த நம்ம இப்போ லேட்டஸ்ட்டு அசஸ்மெண்ட் படி இந்த கோல்டன் பீரியட்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோக், இது வந்து கோல்டன் பீரியட் ஆஃப் ஸ்ட்ரோக், இது வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மூளையின் பக்கவாதத்துக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த கோல்டன் பீரியடுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு 4.5 hours, முதல் 4.5 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கோல்டன் பீரியடுன்னு சொல்கிறோம். இந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே இஃப் த பேஷண்ட் இஸ் டேக்கன் டு த ப்ராப்பர் இன்ஸ்டிடியூஷன், ப்ராப்பர் பர்சன் அந்த போனீங்கன்னா அவங்கள டோட்டலாக ரெக்கவர் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு வியாதி வருதுங்கன்னா அந்த வியாதியின் நம்முடைய டாக்டரோட எய்மே என்ன, ட்ரீட் பண்ணால் வியாதியை மட்டும் குணப்படுத்துறது கிடையாது, டோட்டலாக க்யூர் பண்ணி அந்த பேஷண்ட்டை வந்து நார்மல் ஆக்கணும். வியாதி போச்சு, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் டோட்டலாக ரெக்கவர் பண்ணணும்னு சொன்னால் அந்த கோல்டன் பீரியடுக்குள்ளே நம்ம எடுக்கணும். அதனால் இன்னும் அது வந்து டிபெண்டிங் அப்பான் தி எவ்வளவு வந்து ரத்த ஓட்டம் குறையுது, எந்த இரத்த குழாய் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த பகுதி பிரெயினில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தகுந்தாற்போல் சில நேரங்களில் கொஞ்சம் நேரம், இன்னும் 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சால் கூட அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரத்த ஓட்டம் தடைபடுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமனினா ஆட்ரி இல்லையா, நல்ல ரத்தம் போகிறதுக்கு ஆட்ரின்னு போயிடுது இல்லையா, இங்கிலீஷில் தமனின்னு தமிழில் இது தமனிங்கிறது தமிழில். அந்த ஆட்ரிஸில் ரத்தம் வந்து உறையலாம், கிளாட் ஃபார்ம் ஆகலாம், ரத்தம் வந்து கிளாட் ஃபார்ம் ஆகலாம். அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ரத்தம் உறைஞ்சி போச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த உறைஞ்ச ரத்தத்தை கரைக்கிறதுக்கு இப்போ ஹெப்பாரின் மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது, இல்லை மாத்திரைகளும் இருக்குது. மாத்திரைகள் கொடுக்க முடியாது, இந்த எமர்ஜென்சியில் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அதை கரைக்கிறதுக்கு முயற்சி படுக்கலாம். சில நேரங்களில் வந்து இன்னொரு பெரிய ரத்த குழாயில் வந்து ஒரு கட்டி ஃபார்ம் ஆகிடுது, ரத்த கட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு உறைஞ்சி போய் ரத்த கட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ரத்த கட்டியை எடுக்கலாம். அதுக்கு த்ராம்பக்டமின்னு பேர், இந்த த்ராம்போசிஸ்ன்னு பேர் இருக்குது. இந்த த்ராம்பக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது த்ராம்பக்டமி அப்படின்னு சொல்கிறது. அந்த வழியிலும் நம்ம இதை வந்து நம்ம இந்த கட்டியை அகற்ற முடியும். இப்போ
ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது எல்லா நிலையிலும் முடியாது. ஏன்னா இரத்த குழாய்கள் வந்து பெரிய குழாய்கள் இருந்து இந்த மயிர்காலை விட சில்ல இரத்த குழாயெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய இரத்த குழாயில் இருந்திருந்தால் இந்த ஆப்ரேஷன் சாத்தியம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம பேஷண்ட்டை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதை வந்து அந்த அந்த இதுக்குள்ள அந்த கட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து கரைக்க தான் முயற்சி பண்ணணும். அதை இந்த கரைப்பதை எப்படி பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கரைக்கணும். அதான் இந்த 4.5 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் இது வந்து சாஃப்டாக இருக்கும். அது கொஞ்சம் அந்த இது இந்த ஆர்கனைஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அது கட்டியாக போச்சுனாக்கா அப்புறம் கரைக்க முடியாது. அதனால் அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போனால் மருந்துகள் மூலமாக இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம கரைக்க முடியும். அப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ இந்த மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக் வருது, பக்கவாதம் வந்தது, அவங்க மீண்டும் ஆரோக்கியம் அடைய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். இது சாத்தியம். அதுக்கு என்ன காரணம்னா சரியான நேரத்தில் தான் சிகிச்சை அளிக்கணும். அதுலேயும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 ஸ்ட்ரோக் இருக்குது. லெஃப்ட் சைட் ஸ்ட்ரோக்கு, ரைட் சைட் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது. இந்த ரைட் சைட் ஸ்ட்ரோக்கு வந்துச்சுனாக்கா உங்களுடைய பேச்சும் பாதிக்கப்படும். வலது பக்கம் பக்கவாதம் வந்தால் பேச்சும் பாதிக்கப்படும். ஏன்னா இப்போ வலது பை ஸ்ட்ரோக்குனாக்கா இடது பக்கம் பிரெயின் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அது அந்த காம்ப்ளெக்ஸு. அப்போ நம்முடைய பேச்சு சென்டர் வந்து பிரெயின் இடது பக்கத்தில் இருக்குது. அதனால் வலது ஸ்ட்ரோக் வந்தால் உங்கள் பிரெயினும் பேச்சும் பாதிக்கப்படும். இடது பக்கம் வந்து அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் பேச்சு பாதிக்கப்படாது, நல்லா பேசுவாங்க, ஆனால் பெராலிசிஸ் வந்துடும். அதனால் இவங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். இதுக்கு வந்து அதுக்கு முன்னே என்ன பண்ணணும், இம்மீடியட்டாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அந்த காலத்துலலாம் வந்து ஸ்கேனிங்லாம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி அப்போ ஸ்கேன்லாம் இல்லாத காலத்தில் ஒன்லி பை எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அதுதான் வச்சு தான் நாங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நிறையா வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் இந்த நிறையா நம்ம வந்து அந்த இரத்த குழாய்களை ஸ்டடி பண்ணுறதுக்குள்ள பல விதமான சோதனைகள் நம்ம இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்கிறது மூலமாக நம்ம எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ண முடியும் எந்த இரத்த குழாய் எந்த இடத்துல அடைபட்டிருக்கு அப்படின்ட்டு. அதனால் அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம நல்லா பண்ண முடியும். இப்போ மூளை பக்கவாதம் அல்லது பக்கவாதத்தால் நோயாளி வந்து காப்பாற்றுறது முதல் 3 மாதங்கள் முக்கியம். இப்போ வந்து நம்ம வந்துட்டோம் இந்த அக்யூட் கிரைசிஸ், ஒருத்தன் வந்தான் ஸ்ட்ரோக்கோடு வராங்க, வந்து நம்ம அந்த இரத்த குழாயை கரைச்சிட்டோம். ஆனால் இந்த ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்டவங்க இருக்கு இல்லையா, ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அந்த இனிஷியல் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, பட் ரெக்கவர் ஆகணும். இந்த ரெக்கவர் ஆகிறதுக்கு அது வந்து அது எப்படி ரெக்கவர் ஆகும், எவ்வளோ நாளாகுங்கிறது, எந்த அளவுக்கு அந்த மூளை செல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு நம்ம உறுப்புகள் செயலிழந்து போயிருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கும். இப்போ இம்மீடியட்டாக பண்ணிட்டோன்னு வச்சுங்க 100% ரெக்கவரிக்கு சான்ஸ் இருக்குது. டிலே ஆகி போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெசிடுவல் பெராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நல்லா இருக்கும் ஆனால் வீக்னஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நாளாகத்தான் செய்யும். அதுக்கு வந்து முக்கியமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட், இந்த மீண்டும் ரத்தம் உறையாமல் இருக்கணும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், அப்புறம் இந்த உறுப்புகளின் செயல்பாடுகளுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி முக்கியம். இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு முன்னேற்றம் இருக்கும். அது வந்து ஆனால் மிக மெதுவாக தான் இருக்கும். இதை வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா விரைவாக நம்ம எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பக்கவாதம் பெராலிசிஸ் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லா வயதுக்கும் ஏற்படலாம். நம்ம யூஸ்வலாக சொல்லுவாங்க வயசானவங்களுக்கு தான் பெராலிசிஸ் வரும் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எனிபடி கேன் கெட் எ பெராலிசிஸ், யாருக்கு எந்த வயசுலையும் வரலாம். அது முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல முக்கியமானது அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் பிபி இருக்கு இல்லையா, அது அன்கண்ட்ரோல்டு கட்டுப்படுத்தாத பிளட் ப்ரெஷர், அதுவும் கண்டினியூவாக இருக்கிறது, அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது 2வது டயபெட்டிஸ், 3வது கொலஸ்ட்ரால், 4வது ஸ்மோக்கிங், அப்புறம் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், அப்புறம் ஒபிசிட்டி. இதெல்லாம் தவிர சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, சில குடும்பங்களில் சில ஜெனட்டிக்ஸ்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மரபணு காரணங்கள் அப்படின்னாலும், ஏன்னா சில ஃபேமிலியில் வந்து பிளட்டு வந்து தானாகவே கிளாட் ஆகிடும். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒன்றுமே இருக்காது, பிபி இருக்காது, டயபெட்டிஸ் இருக்காது, ஸ்மோக்கிங் இருக்காது, ஆனால் பிளட்டு தானாக ஆட்டோமேட்டிக்காக கிளாட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து இது ஜெனட்டிக்னால் வர்றது, அந்த ஜீனில் வர்றது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பக்கவாதங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் இப்போ அடுத்தபடி யாருக்கெல்லாம் ஏற்படும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஓல்டேஜ் பீப்புள். அது உண்மைதான், ஓல்டேஜில் இது காமன். ஏன்னா ஓல்டேஜில் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கும், டயபெட்டிஸு, பிபி, அந்த மாதிரி ஒபிசிட்டி, அப்புறம் செடென்டரி ஹேபிட்டு, இதெல்லாம் இருக்கும்.
அதனால் வந்து அதுக்கு இல்லாமல் சில வாழ்க்கை முறையில் மோசமான வாழ்க்கை முறை, அதுவும் வந்து இன்னும் உதாரணமாக ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, 75 வயசில் போய் ஜிம்மில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு காயங்கள் ஏற்படும். இந்த காயங்கள்னால ரத்த கசிவு ஏற்படலாம். அப்புறம் அந்த கழுத்துலலாம் மசாஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு ஏஜ் இருக்குது. அப்போ போட்டு கழுத்தை போட்டு அழுத்தி கிழித்தி பண்ணும்போது மூளையில் ரத்த கசிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு இது உண்மைதான் அது. அப்புறம் வின்டரில் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வின்டரில் வந்து உங்களுக்கு வந்து கொழுப்பு கொஞ்சம் எல்லோரும் சாப்பாடில் வந்து எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து போத்திக்கிட்டு நல்லா உடம்ப டெம்பரேச்சரை ஏற்றணும், நீ சூடுபடுத்திக்கணும்னு சாப்பாடு கொழுப்பு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து செடன்டரியாக இருக்காங்க, பலவிதமான உணவுப்பழக்கங்கள், அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க வின்டரில். இந்த மாதிரி காரணங்களால் வின்டரில் இந்த இன்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதை ஒன்று இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பொதுவாக வந்து 60 to 65 வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் பக்கவாதத்தின் ஆபத்து அதிகம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 40 to 45% வரவங்களுக்கு எல்லாம் 50 வயசோட குறைந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்போ பக்கவாதம் பெராலிசிஸ் வந்து எமிப்ளிஜா 50 வயசுக்கு குறைந்தவர்களுக்கும் வருது. இது வந்து நம்ம எய்ம்ஸில் வந்து நம்ம டெல்லியிலே எய்ம்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மோசமான வாழ்க்கை முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். இப்போ வந்து மருத்துவத்தில் வந்து முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தாங்க. அது எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த காலத்திலலாம் டாக்டர்கிட்ட போனால் உடனே ஊசி போடு, இல்லை ஆப்ரேஷன் பண்ணு, அதில் இப்போ அதுவே கிடையாது. எந்த வியாதியாக இருந்தாலும் அது வந்து நான் ஃபார்மகலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மருந்தே இல்லாத மருத்துவம். அது யார்? டாக்டர் தான். நாங்கள் தான் பண்ணணும். நாங்கள் தான் வந்து மருத்துவமே இல்லை மெயினாக அதுக்கு டாக்டர் தேவையான. ஆமாம், டாக்டர் தேவை தான். அது வந்து நான் ஃபார்மகலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் வித் இது ட்ரீட்டிங் த பேஷண்ட் வித்தவுட் எனி ட்ரக். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டு கம்ஸ் வித் டயபெட்டிஸோ இல்லை ஹைப்பர்டென்ஷனோ வந்த உடனே டயபெட்டிஸ் பார்த்தவனோ சுகர் இருக்கா உடனே இன்சுலின் போடு, இல்லை டயபெட்டிஸ் மாத்திரை கொடுன்னு கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து இது இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த பிபியை மருந்து இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதுக்கு தான் வந்து வாழ்க்கை முறை மாற்றம், LMS லைஃப் ஸ்டைல், LSM லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றத்தினால அதை செய்ய முடியும். அந்த நிலையில் தான் இன்றைக்கி வந்து இளைஞர்கள்ட்ட வாழ்க்கை முறை மாற்றங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் பல பேர் வந்து மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. ஹேபிட்ஸ் வந்து இது காட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ், அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கை முறை மோசமான வாழ்க்கை முறை மாற்றத்தினால தான் இப்போ இளமையான காலங்களிலும் இந்த பக்கவாதங்கள் வந்து இளைஞர்களையும் பாதிக்குது அப்படிங்கிறது காரணம். இது வந்து காலத்தின் கோலம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆக இந்த பக்கவாதம் வந்து தடுக்கக்கூடியது. நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் வந்த உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் 100% ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி வந்தவர் இருந்தாலும் முறையான வைத்தியம் பண்ணாக்கா உன்னுடைய வாழ்க்கையே கொஞ்சம் நம்ம மீனிங்ஃபுல்லாக மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் இது வந்து இந்த நியூஸை வந்து நீங்கள் மனசில் கருத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பக்கவாதத்திலிருந்து மீண்டு ஒரு நலமான வாழ்வாழலாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாவ் எ கிரேட் டே. டாக்டர் ஜெகநாதன்.